ஏமா ஏமா உம்முன்னு இருக்க ஊருக்கு கிளம்புன நேரத்தில்? ஏண்டா இங்கே இருக்கிற வேலைலாம் பார்க்கக்கூடாதாடா? அப்படி தூரம் போய் தான் வேலையை பார்க்கணுமா? ஏமா இருக்கிற கடன்லாம் அடைக்க வேணாமா? இங்கே இருக்கிற சம்பளத்தை வச்சுட்டு என்ன கடன் அடைப்பேன்? இதில் அந்த ஆள் வேற இருக்கிறதெல்லாம் வித்துன்னு குடிச்சுன்னுக்குறான். டேய் அவர் அந்த ஆள் இந்த ஆள்னு சொன்னேன்னு வச்சுக்க. ஏமா எனக்கு மட்டும் என்ன போகணுன்னு ஆசையாமா? இங்கே இருக்கிறதோட அங்கே சம்பளம் ஜாஸ்திமா. போனால் சீக்கிரம் கடன்லாம் அடைச்சிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். சரி உம்முன்னு இருக்காத சரிம்மா. வந்துருச்சு. சரி பாய்மா. சரியா தம்பி, இதான் ரூம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன். வேறு சொந்த வீடு மாதிரி எதுக்கும் கூச்சப்படாத. வேலை எங்கே செய்கிற? இங்கே தான்ண்ணா. அப்படி சரி, சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிற? இங்கே தானே பார்க்கணும். அப்படியா? சரி நான் பண்ணுறேன். நமக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, நான் சாப்பாடு சொல்லிடுறேன். டெய்லியும் கொடுத்துருவானுங்க, மாதம் பணம் கட்டி. கண்டிப்பாக கண்டிப்பாக. எதுனா கூப்பிட்றா, கூச்சப்படாத என்ன? சரி பார்த்து. சொல்லுமா. என்னடா நல்லபடியா போயிட்டியா? வந்துட்டேம்மா. ரூம்லாம் நல்லா செட் ஆயிருச்சு, எல்லாமே ஓகே. சாப்பாடு தாம்மா ஓனர் அண்ணன் ஏதோ ஒரு கடை சொல்லியிருக்காங்க, அந்த கடையிலேருந்து இப்படி மாதம் மாதம் கொடுக்குற மாதிரிம்மா. அப்புறம் வேலையெல்லாம் எப்படிடா? அம்மா க்ளீன் பண்ணிருக்கேன், கூப்பிடவா? ஓகேம்மா. அண்ணா தம்பி. அண்ணா அண்ணா இந்த மாதம் வாடகை அப்படி சம்பளம் மாட்டாங்களா? போட்டாங்க. சரி சரி, வீட்டுக்கு அமிச்சிட்டியா? அதெல்லாம் நான் அது கொடுத்துருக்காங்க. இந்த தம்பி 3500 தான் இருக்குது. அண்ணா அவ்வளோதாங்கண்ணா வாடகை. தம்பி வாடகை 3500 தான். கரண்ட் பில்லும் தண்ணியும் கட்டணும்ல. எவ்வளோன்னு சொன்னீங்கண்ணா? கரண்ட் பில்லுக்கு ஒரு 200 கொடுத்துரு, தண்ணிக்கு ஒரு 300 கூட பின்னாடி பேசிக்கலாம். சரி. இந்த பக்கம் நான் தானே கம்மியாக வாங்குற வாடகைலாம், அந்த பக்கம்லாம் அதிகம். சாப்பாட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டியா? ஆனால் அது இல்லைண்ணா, இனிமேல் கணக்கு பார்க்கணும், கணக்கு பார்த்துட்டு கொடுத்துட்றேங்கண்ணா. சரி ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்கண்ணா. ஏப்பா நம்ம வீட்டில் குடியிருக்க பையன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்ல? ஆமாண்ணா. அவனுக்கு எவ்வளோ ஆச்சு கணக்கு? 3200 ஆச்சுண்ணா. அப்படியா? சரி அதை நான் வாங்கிக்கிறேன், நீ வாடகையில் கழிச்சுக்கலாம். சரிண்ணா. சரி. நான் எவ்வளோ சொன்னாங்கண்ணா? தம்பி 5300 சொல்கிறாங்க, நீ என்கிட்ட கொடுத்துட்டு நான் பேசிக்கிறேன். 5300 சரி தம்பி. சரி சரி என்ன சொல்லு. சரி கண்டிப்பாங்க. அப்புறம்டா தம்பி, மொதல் மாதம் சம்பளம் வாங்கியிருக்க, ட்ரீட்லாம் எதுவும் இல்லையா? நான் இந்த மாதம் கொஞ்சம் டைட்ண்ணா, எல்லாம் இப்போ தான் செட் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாமா? ஓகே தான்டா. அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே. பரவாயில்ல. சொல்லுமா. டேய் என்னம்மா? பக்கத்து வீட்டு மல்லிகாக்கா இருக்குல்ல, அவங்க வீட்டு கட்டில் விற்று உங்கள் அப்பன் குடிச்சு போட்டாருடா, பெரிய பிரச்சனையாகி போய் கிடக்குடா. நானும் வச்சுட்டு இப்போ என்னம்மா பண்ணணும்? டேய் பணத்தை கூட இல்லைன்னா கேஸை கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா என்கிட்ட 5 பைசா கூட இல்லைம்மா. கேஸ் கொடுத்தா கொடுக்கட்டு வீடு. டேய் வாங்குற சம்பளத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? அம்மா டென்ஷன் பண்ணாதம்மா, இருக்கிற நம்ம முடியாம வெய்மா போனேன். டேய் என்னாச்சுடா? நான் வீட்டில் பிரச்சனை அது இல்லைன்ட்டு. ஓகே மொபைல் இந்த ஆப்பில் நம்ம லோன் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டாக கட்டிடுறா தம்பி. மிஸ் பண்ண கூட சிக்கலாயிடும். சரி. அண்ணா வீட்டுக்கு அமிச்சிட்டேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகேடா தம்பி. அண்ணா வாங்க சாப்பிட போகலாம். இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அண்ணா அதில் மீதி அமௌண்ட் இருக்குண்ணா, வாங்க பார்த்துக்கலாம் வாங்க. சரி வாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா. தம்பி உனக்கு சம்பளம் ஜாஸ்தின்னு அம்மா சொல்லிச்சு, வட்டி பணம் கொஞ்சம் அதிகமாக வரும்னு அண்ணா எதிர்பார்த்தேன். இல்லைங்கண்ணா, இப்போ தான் ரூமுக்கு வந்தேன், சாப்பாடு இதில் இப்போ தான் செட் ஆகிட்டுருக்கு. அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்கலாங்கண்ணா எல்லாம். அப்படியா? சரிப்பா. சரிங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா.
தம்பி நம்ம ஒரு 2000 ரூபா எடுத்து வை. ஆஃபீஸில் டூர் பிளான் பண்ணியிருக்காங்க, நம்ம போகலாம். சொல்கிறேண்ணா. அண்ணா இல்லைண்ணா நான் வரலண்ணா, நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறா. ஏய் வாடா தம்பி, சம்பளம் மாட்டாங்களா? நான் தண்ணி காசு கரண்ட் பில் எல்லாமே சேர்ந்துருக்கேன். சரி, சாப்பாடு காசு என்கிட்ட கொடுத்துட்றேன், நானே கொடுத்துட்றேன். கல்ல கடப்பக்கம் போனேண்ணா, நானே கனெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா? இந்த மோட்டர் ரிப்பேர் ஆச்சுல்ல, சரி பண்ணியிருக்கு. எல்லா வீட்டுக்கும் 1000 ரூபா வாங்கியிருக்கேன். நீ வேறு தனியாக தான் இருக்கிற, ஒரு 1000 ரூபா கூட நான் பார்த்துக்கிறேன். சரி தம்பி. ஹலோ மச்சான் விக்கி, ஒரே ஒரு ஹெல்ப்டா. பணத்தை தவிர்த்து வேற என்ன வேணாலும் கேளு. டேய் ரவி, கொஞ்சம் பணம் கிடைக்குமாடா? டேய் மச்சான், எனக்கு இங்கே பட்ஜெட் செம்ம டைட்டுடா. டேய் கோகுல், சொல்கிறா. ஒரே ஒரு ஹெல்ப்டா. என்ன சொல்லு. ஒரு 5000 ரூபா பணம் கிடைக்குமாடா? 5 ரூபா இருக்காதுடா, 3 ரூபா தான் இருக்கும். சரி பரவாயில்ல மச்சான், கொடு மச்சான். அதெல்லாம் ஓகே. எப்போ ரிட்டன் தருவேன்? மச்சான் 5ஆம் தேதி சேலரி போட்டுருவாங்க, கண்டிப்பாக நான் 5ஆம் தேதி கொடுத்துறேன்டா. கொடுத்துருவல? கண்டிப்பாக. சரி, மாற்றி விட்றேன் வை. தேங்க்ஸ்டா. துரண்ணா, அமௌண்ட் போட்டு விட்டேண்ணா. என்ன ஒரு 2000 ரூபா கம்மியாக இருக்குண்ணா, கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக வாங்கிக்கலாங்கண்ணா. தம்பி வாடகை மச்சான், வாங்கின காசை எப்போ தருவ? தம்பி, இந்த மாதத்துக்கு வந்து நீ பணம் போட்டு விடணும். தம்பி, இன்னும் வட்டி பணம் வரல. தம்பி வாடகை எப்போ தருவ? இந்த மாதத்துக்கு வந்து நீ பணம் தம்பி, இன்னும் வட்டி பணம் வரல. வாடகை மச்சான், வாங்கின காசை எப்போ தருவ? தம்பி, இந்த மாதத்துக்கு வந்து நீ பணம் போட்டு டேய் தம்பி, நைட் படத்துக்கு போகலாம். இல்லைண்ணா நான் வரல. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க? எப்போ கேட்டாலும் அது இதுன்னு ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்க. 2 நாளைக்கு முன்னாடி சேலரி போட்டாங்க, கிடைக்கிற படத்தில் என்ன பண்ணுற? அண்ணா வர சம்பளம்லாம் எங்கே போகுதுன்னே தெரிலண்ணா. நைட் சேலரி கிரெடிட் ஆச்சு, வாடகை கொடுத்தேன், ஃபுட்டு கொடுத்தேன், லோன் ரீபேமெண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் பார்த்தா வெறும் 200 ரூபா தானே இருக்குது. கடன் அடைக்கிறதுக்கு தானே இங்கே வந்தேன். ஆனால் வர காசு எங்கே போகுதுன்னு தெரில, யாருக்கு போகுதுன்னு தெரிலண்ணா. என்ன பண்ணுறதுனே புரியலண்ணா. அண்ணா உங்களால் முடிஞ்சால் ஒரு 30,000 மட்டும் வாங்கி தர முடியுமா? அதை வச்சு லோன்லாம் அடைச்சிட்டு ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வேறு வீடு பார்த்துட்டு போயிடுவேண்ணா. ஏய் தம்பி, மறுபடியும் இந்த தப்பு பண்ணுற பார்த்தியா? இந்த கடன்றது ஒரு புதக்குழி மாதிரி ஒன்று உள்ளே இழுத்துட்டே தான் இருக்கும். நீ எக்ஸ்ட்ரா வாங்கி அதில் போய் மாட்டிக்காதடா. ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு ஊருக்கு போ, அம்மாட்ட பேசு, கொஞ்சம் டைம் கேளு, பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும். சரிண்ணா. தெய்வம் வாழ்வது எங்கே? தெய்வம் வாழ்வது எங்கே? தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில் காதலினால் மூடிவிட்ட கண்கள் இன்று திறக்கிறது. திறந்தவுடன் வழியுது கொஞ்சம் கண்ணீர். ஹலோ. டேய், ஃபோன் போட்டா எடுக்க மாட்டியா? அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? மா இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுமாம்மா உனக்கு? டேய், உனக்கு என்ன பிரச்சனை? 20,000 சம்பளம் வாங்குற, முழுசா நீ ஏன் திங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? அங்க இருந்து நீ என்ன வேணா பேசுவாமா, இங்க இருக்கிற பிரச்சனை உனக்கு புரியாதுமா? புரியாதாண்டா, எனக்கு புரியாதுதான். நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது உனக்கு புரியுதான்னு பாரு. நம்ம வீட்டுல துறை என்ன வண்டி இருந்துச்சுல்ல, அதை எடுத்துட்டு போய் உங்க அப்ப 400 ரூபாய்க்கு வித்து சாராயத்தை குடிச்சிருக்காப்ல. இப்ப அந்த அண்ணனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீயும் 3 மாசம் அந்த அண்ணனுக்கு பணம் கட்டல, போன் போட்டாலும் நீ எடுக்கல. உங்க அப்பன் குடிச்சு போட்டு அந்த ஆள் இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ணுது, நீ ஓ இஷ்டத்துக்கு எதனாச்சும் ஒண்ணு பண்ணு. நான் எப்படியும் நாசமா கூட போறேன். டேய், நீ நீயும் உங்க ஒப்பம் பண்றது மாதிரியே தான்டா பண்ற. மா, 20,000 ரூபாய் 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 20,000 ரூ
ஹலோ கோகுல், சொல்கிறா. அர்ஜென்ட்டாக ஒரு 2000 கிடைக்குமாடா? கொடுக்கறது பிரச்சனை இல்லைடா, ஆனால் நீ சொல்கிற டைம் கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறியே. டே லாஸ்ட் டைம் ஏதோ அப்படி பண்ணிட்டேன், இந்த டைம் கொடுத்துறேன்டா கண்டிப்பாக. 5ஆம் தேதிக்குள்ளே காசு கொடுத்துட்றா. கண்டிப்பாக. சரி போடுறேன், வை. தேங்க்ஸ்டா. ₹20,000 சம்பளம் வாங்குற, முழுசா நீயே தானே திங்கிற, உனக்கு என்ன பிரச்சனை? டேய், நீயும் உங்க ஒப்பம் பண்றது மாதிரியே தானே பண்ற. அண்ணா, ஆடா பெரிய மனுஷா, ஃபோனை கூட அட்டன் பண்ண மாட்டீங்க, அவ்வளோ பெரிய ஆளாகிட்டீங்க. மன்னிச்சிருங்கண்ணா, போன இடத்துல கொஞ்சம் நிலவரம் சரியில்லைண்ணா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கரெக்டாக கொடுத்துட்றேண்ணா. டேய், காசு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி பழகடா. அதை விட்டு ஃபோன் எடுக்காமல் இருந்தா அப்போ நம்ம பழக்கம் வழக்கம் வேறு காசுக்கு தானா? இல்லைண்ணா, சமாளிக்க முடியல. டேய், ஃபோனை அட்டன் பண்ணி பேசினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருண்டா. சரி, உங்கள் அம்மாவை பார்த்தியால நேரம் இங்கே வரியா? அம்மாவா? அம்மா இங்கேயே வேலை செய்கிறாங்க? ஆமாம், இங்கே பக்கத்தில் ஆச்சி மெஸ்ஸில் தான் வேலை பார்க்குது. இதே போல இருந்தண்ணா. அது சரி, நீயும் காசு சரியா கொடுக்கறது இல்ல. அங்க 2000 சம்பளம் வச்சுன்னு சொல்லி அங்க போயிட்டு இருக்கு. போய் பாரு. வணங்கும் தெய்வம் எங்கே? நானும் வணங்கும் தெய்வம் எங்கே? தெய்வம் வாழ்வது எங்கே? தெய்வம் வாழ்வது எங்கே? தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில் காதலினால் மூடிவிட்ட கண்கள் இன்று திறக்கிறது. திறந்தவுடன் வழியுது கொஞ்சம் கண்ணீர். அடுத்தவன் கண்ணில் இன்பம் பார்ப்பதும் காதல்தான். இனி இவன் நெஞ்சில் இல்லை பாரம். ஹோ, தனக்காக வாழ்வதா வாழ்க்கை? விழீரம் மாற்று தந்த போக்கை இவன் பாவம் கங்கையில் சேர. என்னாலும் வணங்கும் தெய்வம் எங்கு இருக்கிறது? ஓ, தெய்வம் வாழ்வது எங்கே? தெய்வம் வாழ்வது எங்கே? தவறுகளை உணரும் மனிதன் நெஞ்சில். எப்படா வந்த? இப்போதாம்மா. என்ன திடீர்னு? சும்மாதாம்மா. போ, உங்க அப்பா உள்ள குடிச்சு போட்டு படுத்து கிடக்கேன், அவன் பக்கத்துல நீயும் போய் படுத்துக்க போ. நானு என் மண்டை மயானம் போறது வரைக்கும் இப்படியே பாடுபட்டு நானும் அப்படியே போறேன். போ, உள்ள போய் படுத்துக்க போ. என்னை மன்னிச்சிருமா, வர காசுல எங்க போகுதுன்னே தெரியலம்மா. எனக்கே தெரியாம யார் யாரையும் என் பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஒண்ணு மட்டும் நல்லா புரியுதுமா, என்னை எல்லாரும் நல்லா ஏமாத்துறாங்கம்மா, ஒண்ணுமே புரியலமா. டேய், இங்க பாருடா. டேய், இங்க பாருடா. இங்க கடைங்கிறது புதற்குழி மாறிடா. அதில் தெரிஞ்சே தான் காலை விடுவாங்க. ஆனால் எப்படி காலை விடுறோமோ அதே மாதிரி ரொம்ப பொறுமையாக வெளியே வரணும் சாமி. இங்கே சீக்கிரமே கடன் அடைக்கணுன்ட்டு அதை வாங்கி இதை வாங்கி அங்கே போட்டு இங்கே போட்டு அப்படியே மாற்றி கடைசி வரைக்கும் வாழ்க்கை அப்படியே போயிருந்தா. அம்மா, நல்லா உள்ள போயிட்டேம்மா, என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியலம்மா. இங்கே பாருடா, இப்போதைக்கு இதை வச்சு உன்னோட சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பாரு. பெரிய பிரச்சனையை நம்ம 2 பேரும் சேர்ந்தே பார்த்துக்கலாம், சரியா? அழுகாத. அம்மா நான் இருக்கேன்ல, நீ ஏன் அழுகுற? மா, புது வீட்டுக்கு வந்துட்டேம்மா. நல்லா இருக்குமா, எல்லாம் ஓகே, எல்லாம் செட் ஆயிடுச்சு. சரிம்மா. நீ என்ன பண்ணுற, சாப்பிட்டியா?